ஹாய், திஸ் இஸ் டாக்டர் மதுமிதா, பீடியாட்ரிஷியன். இன்றைக்கி நம்ம பிக்கி ஈட்டிங் ஓவர் கம் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு பிக்கி ஈட்டராவது இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டிப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொருத்தர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஹாய், திஸ் இஸ் பிரணீதா. எங்கள் வீட்டில் இவங்க ஒரு பிக்கி ஈட்டர் தான், பட் இப்போ ஓவர் கம் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். நம்பர் 1, பிளேட் ரொம்ப வித்தியாசமாக இருந்தால் எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நம்பர் 2, வெரைட்டி ஆஃப் ஃபுட் சர்வ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பிளேட்டில் கொஞ்சம் தால், கர்ட், வெஜிடபிள் எல்லாமே மிக்ஸ்டாக வச்சிங்கன்னா குழந்தைங்க வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க. நம்பர் 3, நானும் என்னோட சித்தி கூட சேர்ந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நானும் சமைக்கிறது நானே சாப்பிட்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்பர் 4, டேக் தம் ஃபார் க்ராசரி ஷாப்பிங். நீங்கள் ஷாப்பிங் போகும்போது கிட்ஸையும் கூட்டிகிட்டு போங்க. ப்ளஸ் உங்கள் மீல் பிளானை அவங்களுக்கு ப்ரையராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ அவங்க ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. நம்ம என்ன சாப்பிட போகிறோம், என்ன ஃபுட் நமக்கு நாளைக்கு இருக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரியறது இன்னுமே பெட்டராக இருக்கும். நம்பர் 5, ஸ்நாக்கிங் வந்து ஈட்டிங் பிஃபோராக பண்ணக்கூடாது. அது பண்ணால் கிட்ஸுக்கு ஆப்படைட் வேற போயிடும். நம்பர் 6, டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் இல்லை ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதுனால அவங்க வயிறு தான் ஃபுல்லாகுமே தவிர ஃபுட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குழந்தைங்களுக்கு போயிடும். நம்பர் 7, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து சாப்பிடுங்க. ஸ்கூல்லையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி சாப்பிடும்போது அவங்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அவங்களுக்கு சாப்பிட்றது குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக எடுத்துப்பாங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிக்கி ஈட்டிங் நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம் கிராஜுவலாக. தேங்க்யூ.